சார், நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருங்க, நாம பேசலாம். மற்றும் ஒரு அண்மை செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினம் தாயை அடித்ததாக ராமதாஸ் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது நான் தாயை அடிக்கவில்லை என்று அன்புமணி தற்போது அதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறார். அது குறித்தான அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கட்சியில் சில குழப்பங்கள் உள்ளது, விரைவில் அது சரி செய்யப்படும் என அன்புமணி தெரிவித்திருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்திகளை நாம் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தாயாரை அன்புமணி பாட்டிலால் தாக்கினார் என்று நேற்றைய தினம் ராமதாஸ் தெரிவித்திருந்த நிலையில் தன்னுடைய தாயை நான் அடிக்கவில்லை என்று அன்புமணி அதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறார். அது குறித்தான அண்மை தகவலை நாம் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தந்தை மகன் மோதலால் பாமக இரண்டாக உடைந்திருப்பதாக தற்போது கேள்வி எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் நேற்றைய தினம் அன்புமணி குறித்து ராமதாஸ் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கக்கூடிய நிலையில் இன்றைய தினம் ராமதாஸ் அதற்கு தற்போது பதிலளித்துக் கொண்டிருக்கிறார். இந்த அண்மை தகவலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மிக முக்கியமான ஒரு விஷயத்தை அவர் நேற்று குறிப்பிட்டிருந்தார். தன்னுடைய தாயை அன்புமணி அடித்தார் என்ற பாட்டிலால் அடித்தார் என ராமதாஸ் குற்றச்சாட்டை முன்வைத்த நிலையில் தான் தன்னுடைய தாயை அடிக்கவில்லை என்று அன்புமணி அதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், நேற்று ஒரு குற்றச்சாட்டை ராமதாஸ் முன்வைத்தாரு, அதை மறுப்பு தெரிவித்து அன்புமணி இப்போ ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாரு. விவரங்கள். ஷாம், வணக்கம். நேற்றைய தினம் பேசும்போது அன்புமணியுடைய தந்தையும் பாமக நிறுவனருமான ராமதாஸ் குறிப்பிட்டிருந்தார். அன்புமணி தன்னுடைய தாயை அடிக்க பாய்ந்தார் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர் மீது வைத்திருந்தார். இந்த நிலையில் நிர்வாகிகள் மத்தியில் தற்போது அன்புமணி ராமதாஸ் பேசி வருகின்றார். அவர் பேசக்கூடிய நிலையில சில முக்கியமான விஷயங்களை அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். உலகத்திலேயே எனக்கு மிகவும் பிடித்தது யார் என்று கேட்டால் என்னுடைய அம்மா தான். என்னுடைய அம்மாவை நான் எப்படி அடிக்க போவேன் என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். எனவே இது உண்மை கிடையாது என்றும் யாரும் இதை நம்ப வேண்டாம் என்றும் அவர் பேசியிருக்கின்றார். குறிப்பாக இந்த விஷயத்தில் திலகபாமா தான் பொருளாளராக தொடர்வார் என்றும் தற்போது அவர் பேசியிருக்கக்கூடிய அந்த விவரங்கள் நமக்கு கிடைக்கப்பட்டுள்ளது. யாரும் யாரையும் மாற்ற முடியாது, இது போன்ற காலங்கள் வந்து போகும், விரைவில் எல்லாம் சரியாகும் என்று அவர் நிர்வாகிகள் மத்தியிலே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு அவர்களை செயல்பட வேண்டும் என்று உற்சாகப்படுத்தக்கூடிய வகையில பேசியிருக்கின்றார். ஐயா ராமதாஸ் தான் நம் கொள்கை வகுத்தவர், அவர் வழியில் நாம் நடக்க வேண்டும், அடுத்து நம் ஆட்சிதான் நடக்கும், கட்சியில் சில குழப்பங்கள் உள்ளது, அது விரைவில் சரியாகும் என்றும் அன்புமணி தற்போது உள்ளே நடைபெறக்கூடிய கூட்டத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். அங்கிருந்து நமக்கு சில தகவல்கள் கிடைக்கப்பட்டுள்ளது. தற்போது பாமகவினுடைய அந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சோழிங்கநல்லூரில் நடைபெறுகிறது. அக்கட்சியின் தலைவர் அன்புமணியின் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே உள்ளே இருந்து சில தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் ராமதாஸ் வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு அன்புமணி தற்போது மறுப்பு தெரிவித்திருக்கிறார். தன்னுடைய தாயை அன்புமணி அடிக்க பாய்ந்தார் என்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்திருந்த நிலையில் அவர் தற்போது இந்த கருத்தை மறுத்திருக்கிறார். அதாவது தற்போது இந்த அரங்கத்திற்குள்ளே ஊடகங்கள் அனுமதி கிடையாது. இந்த தகவல் என்பது நமக்கு அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மூலமாக நமக்கு கிடைத்த தகவல். தற்போது அவர் நிர்வாகிகள் மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு அரை மணி நேரம் முன்னதாக ஊடகத்தினர் மத்தியிலே சுமார் 5 நிமிடங்கள் அவர் பேசினார். அப்போது சில கருத்துக்களை தெரிவித்திருந்தார். நான் தான் பாமகவினுடைய தலைவர், என்னை யாரும் கட்சியிலிருந்து நீக்க முடியாது, பொதுக்குழுவால் நியமிக்கப்பட்டது நான் தான், எனவே எனக்கு முழு அதிகாரமும் இருக்கின்றது, பாமக என்பது தனிப்பட்ட நபர்களுடைய சொத்து கிடையாது, எனவே பாமக மக்களுக்காக தொடர்ந்து பாடுபடும், டாக்டர் ராமதாஸ் காட்டிய வழியிலே பாமக தொடர்ந்து பயணிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையிலே தான் தற்போது ஊடகங்கள்லாம் வெளியில் அனுப்பிவிட்டு நிர்வாகிகள் மத்தியில் அன்புமணி தற்போது பேசிக் கொண்டிருக்கிறார். அப்படி பேசிக் கொண்டிருக்கும் போது அவர் பேசிய அந்த முக்கியமான சில தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பட்டுள்ளது. ஐயா ராமதாஸ் தான் நம் கொள்கைகளை வகுத்து கொடுத்தவர், அவர் காட்டிய பாதையிலே நாம் நடப்போம், அடுத்து பாமகவின் ஆட்சி தமிழ்நாட்டில் ஏற்படும், கட்சியில் தற்போது சில குழப்பங்கள் உள்ளது, அது விரைவில் சரியாகும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நான் எவ்வளவோ அவமானங்களை சந்தித்திருக்கிறேன், இதையும் கடந்து செல்வோம், உலகத்திலேயே எனக்கு மிகவும் பிடித்தது எங்கள் அம்மா தான், அவர் மீது சிறு துரும்பு கூட பட விடமாட்டேன் என்று அன்புமணி பேசியிருக்கின்றார். நேற்றைய தினம் தன்னுடைய தந்தையும் பாமக நிறுவனருமான ராமதாஸ் குறிப்பிட்டிருந்த அந்த கருத்துக்களுக்கு அன்புமணி மறுப்பு தெரிவிக்கக்கூடிய வகையிலே நிர்வாகிகள் மத்தியில் இந்த கருத்தினை அவர் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக திலகபாமா பாமகவினுடைய பொருளாளராக தொடர்வார், கட்சியிலிருந்து யாரும் நீக்கப்பட மாட்டார்கள், கட்சியிலிருந்து ஒருவரை நீக்கக்கூடிய அதிகாரம் தலைவராகிய தனக்குத்தான் இருக்கிறது, எனவே நீங்கள் உங்களுடைய பணிகளை மட்டும் கவனியுங்கள், கட்சியில் இது போன்ற சில சூழ்நிலைகள் வரும் போகும், அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீர்கள் என்று உற்சாகமூட்டக்கூடிய வகையிலே நிர்வாகிகள் மத்தியில் அன்புமணி பேசியிருக்கிறார். தற்போதைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.